கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. வார இறுதியில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துருச்சு. கடைசியாக நான் உங்களோட பேசினப்ப கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரின் ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் டெல்லியில் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறத பல்வேறு அம்ச கோரிக்கைகளில் முதல் கோரிக்கையாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அதை முன்வைத்திருந்தது. மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் அந்த பக்கம் போகிறவங்க வரவங்க எல்லாருடைய போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு வலுத்து கொண்டிருக்கும் பொழுது, சரி ரிசைன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாதா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இறுதியாக அது சனிக்கிழமை நடந்தது. இவ்வளவு காலம் கடந்த 2 மாதத்தில் எப்போ வேண்டுமானாலும் அவர் ரிசைன் பண்ணியிருக்கலாம். இறுதியாக சனிக்கிழமை அன்று தர்மேந்திர பிரதான் பதவி விலகினார். அந்த போர்ட்ஃபோலியோவை பிரஹ்லாத் ஜோஷி அப்படிங்கிற அமைச்சருக்கு அடிஷ்னல் போர்ட்ஃபோலியோவாக கொடுத்துருக்காங்க. அவர் இப்பொழுதுதான் பதவியேற்றிருக்கார். அதனால் அவருக்கு கொஞ்சம் டைம்லாம் வேணும். அவர் அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறார். இது முதல் பெரிய அனௌன்ஸ்மெண்ட். 2வது பெரிய அனௌன்ஸ்மெண்ட் புதிய மசோதா ஒன்று அறிமுகப்படுத்த போகிறார்கள். அது என்னன்னா இந்த வினாத்தாள் கசிவு உட்பட அரசு தேர்வு முறைகேடுகளுக்கு கடும் தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதா. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மசோதாவில் சில மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள். இது இன்றைக்கு திங்கட்கிழமை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இது ஏற்கனவே ஒரு ப்ராமிஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும், இந்த முறைகேட்டுக்கு கடும் தண்டனை விதிக்கும் வகையில் ஒரு சட்ட திருத்தம் செய்யப்படும் அப்படின்ட்டு. இது பிரதமர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இல்லையா. இதுக்கு அரசு தேர்வுகள் முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா 2026 அப்படிங்கிற பேரில் மக்களவையில் அது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதை அறிமுகப்படுத்தி விவாதம் நடந்து அதற்கு பிறகு அது நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பேசிக் பாயிண்ட் முன்வைக்கப்பட போகிறதுன்னா, வினாத்தாள் கசிவு அல்லது தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடும் தனிநபர்களுக்கு, யாராவது ஒருவர் தனியாக, கூட்டாக இல்லை தனியாக இதில் ஈடுபட்டால், கண்டுபிடிக்கப்பட்டால் அவருக்கு 5 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 50 லட்சம் ரூபாய் அபராதம். தனிநபராக இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருந்தால் 5லிருந்து 10 ஆண்டுகள் தண்டனை. அது 5ஆ 10ஆ அப்படிங்கிறது நீதிமன்றம் அதை முடிவு செய்யும். 50 லட்சம் வரை அபராதம். அப்படின்னா அது அதை விட குறைந்த அபராதம் கூட கொடுக்கலாம். அந்த சிவியரிட்டி ஆஃப் தி கிரைம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்கும். இது கூட்டுச்சதி அப்படின்னு வச்சுங்க. 2 பேர் 3 பேர் 4 பேர் ஒருவருக்கும் மேற்பட்ட நபர்கள் கூட்டாக சதி செய்து இந்த செயலில் ஈடுபடுகின்றனர் என்றால் மாட்டிய அத்தனை பேருக்கும் குறைந்தபட்சம் 7லிருந்து 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. தனியா பண்ணா குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள், கூட்டா பண்ணா குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள். அடுத்தது அபராதம் பார்த்தீங்கன்னா, கூட்டாக இந்த வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடு. ஸோ நீங்கள் வினாத்தாள் கசிவு மட்டும் இல்லை, அதில் ரிசல்ட்டை திருத்துறது, வேறு சில இந்த பேப்பர் சேசிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சாத்தியமாக முடியுமா அப்படிங்கிறத விட்டுருவோம். நாளைக்கு என்ன முறைகேடு ஏற்பட்டாலும், ஏன்னா நாளைக்கு கம்ப்யூட்டரைஸ் டெஸ்ட் ஆக போகுது. கம்ப்யூட்டரைஸ் டெஸ்ட் ஆகும் பொழுது வேறு சில குழப்பங்கள், திருட்டுத்தனங்கள், ஹேக்கிங் போன்ற ஏதாவது ஒன்று இருக்கலாம். அதனால் பொதுவாக முறைகேடு என்றாலே கூட்டுச்சதி இருந்தால் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் அப்படின்னு இந்த சட்டத்திருத்த மசோதா சொல்ல போகிறது. ப்ளஸ் வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது உள்ளிட்ட அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. அது நாடாளுமன்றத்தில் டிஸ்கஷன் முடிஞ்சு அதோடைய ஃபைனல் ஃபார்ம் வரும்பொழுது அதை பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம். இது 2வது. ஸோ ஒரு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் போறாரு, பிரகலாத் ஜோஷி உள்ள வர்றாரு. அது 1. சட்ட திருத்த மசோதா ஒன்று கொண்டு வரப்பட போகிறது. இன்றைக்கு மக்களவையில் தாக்கல் செய்கிறார்கள். 2வது. 3வது கல்வி தேர்வு முறையில் சீர்திருத்தம். இதில் தேர்வில் சீர்திருத்தம் எளிமையாக செய்து விடலாம் என்னை பொறுத்த வரைக்கும். கல்வியில் சீர்திருத்தம் அப்படிங்கிறது ஒரு புதைகுழி. அதில் மாட்டினாங்கன்னா அதிலிருந்து வெளில வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு உயர்நிலை குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இப்போல்லாம் பிரதமர் இன்ஸ்டாகிராமில் தான் பேசுகிறாரு. இப்போ யாருக்காவது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லைன்னா உடனடியாக இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட்டை ஏற்படுத்தி பிரதமர் நரேந்திர மோடி அதில் பின்பற்ற ஆரம்பிச்சிருங்க. ஸோ லேட்டஸ்ட் செய்திகள் அவர் மற்ற எல்லாரையும் விட்டுட்டார். ஜென்சி போராட்டம் நடத்தினாங்க. ஜென்சி எங்கே இருக்காங்க? இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. ஜென்சிக்கு என்ன புரியும்? வீடியோ போட்டால் தான் புரியும். சின்ன சின்ன வீடியோவாக நேராக அங்கே போட்டுருவோம், நடுவில் இருக்கிற எல்லாரையும் கட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்ட்டு அவர் நேராக அவரே இறங்கிட்டார்.
மினிஸ்டர்ஸை வச்சு, மீடியாவை வச்சு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ரிலேஷன்ஸ் எல்லாம் ஒன்று வச்சு எதுவும் பிரயோஜனம் இல்லை, நேராக இன்ஸ்டாகிராமுக்கு போயிடுவோன்ட்டு. ஸோ அங்கே வந்து அவர் இந்த தகவலை சொல்லிட்டாரு. நந்தன் நீலக்கனி தலைமையில் உயர்மட்ட குழு. யார் இந்த நந்தன் நீலக்கனி? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ஃபோசிஸ்ங்கிற மிகப்பெரிய ஐடி நிறுவனத்தை தொடங்கியவர்களில் இவரும் ஒருவர். நாராயணமூர்த்தி, நந்தன் நீலக்கனி போன்றவர்கள்லாம் சேர்ந்து பண்ணாங்க. இதில் நந்தன் நீலக்கனி வந்து நாராயணமூர்த்தி அதற்கு வெகுகாலம் தலைமை செயல் அலுவலராக இருந்தார். அதற்கு பிறகு இரண்டாவதாக அவர் ரிட்டையர் ஆகும் பொழுது நந்தன் நீலக்கனி அந்த இடத்துக்கு வராரு. இவருடைய மற்றொரு மிக முக்கியமான கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த UIDAIங்கிற இந்த ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, அந்த ஆதார் கார்டை உருவாக்கக்கூடிய அந்த அமைப்பு, அந்த ஆதார் எண்களை கொடுத்து யூனிக் ஐடென்டிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தப்படுகிறது. அதற்கு இவர் வந்து தலைமை வகித்து இந்த ஹோல் ப்ராஜெக்ட் டேக் ஆஃபுக்கு உதவினார். இன்றைக்கு வந்து ஆதாருங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒன்றாக ஆகியிருக்கிறது. இந்த குழுவில் இருக்கக்கூடிய மற்ற நிபுணர்கள் யார் யார் இவரை தவிர அப்படின்னு பார்த்தா, IIT மெட்ராஸுடைய இயக்குனர் காமகோட்டி அதில் ஒரு உறுப்பினராக இருக்கிறார். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான மற்ற பல உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் பீரோ, உள்நாட்டு உளவுத்துறை, மத்திய உளவுத்துறை 2 இருக்குது. ஒன்று இன்டெலிஜென்ஸ் பீரோங்கிற IB, இன்னொன்று RAWங்கிற ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். இதில் IB வந்து இந்தியாவுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை, பிரச்சனைகளை எல்லாம் உளவறிதல், அது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட். RAW வந்து இந்தியாவுக்கு வெளியில் நடப்பது பற்றி பண்ணுறது. இந்த IB உடைய இயக்குனராக இருந்து இப்பொழுதுதான் ஓய்வு பெற்றிருக்கிறார் தப்பன் தேக்கா. ஜஸ்ட் 1 மாதம் கூட ஆகலை. அவர் வந்து அதில் மெம்பராக வர்றாரு. இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவர் சோம்நாத், கல்வித்துறை முன்னாள் செயலர் அனிதா கர்வால், அப்புறம் தளவாடங்கள் நிர்வாகத்துறை நிபுணர் அம்ரித்லால் மீனா ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். இதில் ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய முன்னாள் பொசிஷனுக்காக. பட் இந்த உளவுத்துறை ஏன் வருதுன்னா, இங்கே நிறைய குற்றச்செயல்கள் இதுக்கு பின்னாடி நடக்குது. ஸோ நீங்கள் இன்னைக்கு பரீட்சைகளை மாற்றி அமைத்தல்ங்கும் பொழுது குற்றத்துறை ஆங்கிளில் அதை பார்க்காம வெறும் கல்வித்துறை ஆங்கிளில் மட்டும் பார்த்தால் போதாது. அதனால் அவருடைய அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது முக்கியமானதாக நான் பார்க்குறேன். இவர்களுடைய என்ன வேலை அப்படின்னு பார்த்தா, முறைகேடுகள் இல்லாத தேர்வு அமைப்பு முறையை நிறுவுவதற்காக இந்த பணிக்குழு அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் மத்திய அரசு செயலாற்றும். தேசிய தேர்வு முகமை, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதால் நடத்தப்படும் தேர்வுகளை தொழில்நுட்ப ரீதியில் மறுசீரமைக்கவும் கட்டமைப்பு ரீதியிலான சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் இந்த குழு உதவும். வலுவான வெளிப்படையான தேர்வு அமைப்பு முறையை நிறுவுவதில் தொழில்நுட்பங்களின் அதிகபட்ச பயன்பாடு குறித்த பரிந்துரைகளை வழங்கும் அப்படின்னு பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இப்போ நம்ம நீட் அப்படிங்கிறதுல தான் ஆரம்பிக்கிறோம் என்றாலும், JEE முதல் நிலை தேர்வு, அதாவது JEE மெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, கியூட் இளநிலை முதுநிலை தேர்வு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கான டெஸ்ட், இவையும் இந்த நீட்டோட சேர்த்து மற்றவையும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படுகின்றன. இதில் வந்து பெரும் பிரச்சனை நீட்டுக்கு மட்டும்தான். அதுலேருந்தே நமக்கு புரிஞ்சுக்கணும் ஏன் மற்ற பரீட்சைகள் லீக் ஆகிறதில்ல. இந்த தேசிய தேர்வு முகமை டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் நீட்டுக்கு இது நடக்குது அப்படின்னா, நீட்டு பரீட்சை கேள்வித்தாளை வாங்குவதற்கு பல நூறு கோடிகளை கொடுப்பதற்கு எண்ணற்ற மாணவர்கள் திரள் தயாராக இருக்கிறது. அதுதான் பிரச்சனை. இப்போ JEE பேப்பர் எப்படியாவது திருடிட்டு வந்திருப்பா, நான் உனக்கு ஒரு 10,000 ரூபா தரேன் அப்படின்னு கூட ஒருத்தரும் கேட்குற மாதிரி தெரியல. அதனால தான் ரிஸ்க் எடுத்து அந்த பேப்பரெல்லாம் திருடுறதுக்கு, அல்லது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பேப்பரை திருடிட்டு வா என்றெல்லாம் யாரும் கேட்பதில்லை அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். UIDAI நம்ம ஏற்கனவே சொல்லிட்ட நந்தன் நீலக்கனி வந்து மிக முக்கியமான ஒரு பங்கை ஆற்றியவர்னு. ஸோ இது இப்போ வந்து இதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, நீங்கள் ஒரு சின்னதாக அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் என்னுடைய டேக் பார்த்துருவோம். சனிக்கிழமை இவர் பதவி விலகிறார் தர்மேந்திர பிரதான். அதையொட்டி மாணவர்களும் JP நட்டா தலைமையிலான மினிஸ்டர்ஸும் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது அவர்கள் ஒரு சில திட்டங்களை முன்வைத்திருக்காங்க ஏற்கனவே. அதில் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் டிக் ஆயிடுச்சு. இதை பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிக்க போகிறோம், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைக்க போகிறோம், மசோதா தாக்கல் செய்ய போகிறோம், குற்றங்கள் கடுமையான தண்டனை கொடுப்பது போல. இது அரசுக்கு எந்த காலகட்டத்திலுமே இதில் பிரச்சனை இருந்திருக்க முடியாது. தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் கூட
முன்னாடியே நடந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வந்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சின்னு சொன்னது, இந்த மாணவர்கள் தற்கொலை பண்ணிட்டாங்கல்ல, அதாவது முதல் நீட் தேர்விலிருந்து அது கேன்சல், மீண்டும் ஜூன் 20ஆம் தேதி நாங்கள் டெஸ்ட் வைக்க போகிறோம் என்று சொன்ன அந்த இடைக்காலத்தில் தற்கொலை செய்து கொண்ட மாணவர்கள், அவர்களுக்கு காம்பன்சேஷன் முதல்ல 1 கோடின்னு சொன்னாங்க. இப்போ வந்து மினிஸ்டீரியல் டெலிகேஷன் என்ன அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னா, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தருகிறோம் அப்படின்னு அதை இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இறுதியாக இந்த ஜந்தர் மந்தரிலிருந்து கிளம்பி நாடாளுமன்றத்தை நோக்கி 20 ஜூலை என்று ஒரு பெரும் கூட்டம் போனது. அது வன்முறையில் முடிந்தது, அடிதடி நடந்தது, காவலர்கள் தாக்கப்பட்டார்கள், மாணவர்கள் தாக்கப்பட்டார்கள், ரோட்டில் இருந்த வண்டிகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டன, நிறைய பொது சொத்துக்கள் சேதம் செய்யப்பட்டிருக்கு. இதில் அவர்கள் மீது வழக்கு போடக்கூடாதுன்னா அரசு தரப்பிலிருந்து வன்முறை செய்யாதவர்கள் மீது வழக்கு போட மாட்டோம், சும்மா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கங்கிறதுனால வழக்கு போட மாட்டோம் என்று அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் வன்முறையாளர்கள் மீது வழக்குகள் பதியப்படும் அப்படிங்கிறது தான் தெரியுது. ஏதோ சில காரியங்கள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தங்களுடைய போராட்டத்தை நிறுத்திக் கொள்வதாக அவர்கள் அறிவித்து விட்டனர். ஆனால் இன்றும் வெவ்வேறு பகுதிகளில் பல மாநிலங்களில் ஆங்காங்கே சில போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏன் நடக்குது, அது என்னென்ன மாவட்டங்களில் அது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய சில மாநிலங்கள் மற்றும் தமிழகம், இங்கே மட்டும் இந்த போராட்டம் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இதை தூண்டக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு சப்புடு பயிற்சி. இது என்னடாது, பாரதிய ஜனதா உடனே ஈல்டு ஆயிடாது, தர்மேந்திர பிரதான் இவ்வளவு நாள் ரிசைன் பண்ணாதவர் இனி ரிசைன் பண்ண மாட்டார், இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஓடும், கரப்பான்பூச்சி பசங்களை போய் போங்கடா கரப்பான்பூச்சிகளா, அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன் என்று பிரதமர் சொல்லிவிடுவார். அப்போ நம்ம இதை வச்சு இன்னும் பில்டப் கொடுத்து நாடாளுமன்றத்தை செயல்பட விடாமல் தடுத்து எப்படியாவது பாரதிய ஜனதா மீது இன்னும் மோசமான ஒரு மனநிலையை ஏற்படுத்தி விடலாம் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஃபைனலி என்னை போன்றவர்கள் எல்லாம் கெஞ்சி கொண்டிருந்தது நடக்க ஆரம்பித்தது பாரதிய ஜனதாவில். 1 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னோம், அவரை டிஸ்மிஸ் பண்ணிடுங்க, உடனடியாக சில ஆக்ஷன் எடுங்க. இது அத்தனையுமே முன்னாடி பண்ணியிருக்கலாம்ல, விரைவு நீதிமன்றங்களை முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம், மசோதாவை முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம். இப்போ கூட 2 நாளில் கொண்டு வந்திருக்காங்க, 2 நாள் டிராஃப்ட் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதை நீங்கள் முன்னாடியே அறிவிச்சிருக்கலாம், கொண்டு வர போகிறோம் அப்படின்னு. ஏன்னா பேப்பர் லீக் தெரியுது, மல்டிபிள் அரெஸ்ட் நடக்குது, அதுக்கப்புறம் தகவலே இல்லை, என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்போ இந்த ஆக்ஷன் இல்லாதது தான் எல்லாருக்கும் கோபம் வந்தது. பல மாணவர்களுக்கு, பல இளைஞர்களுக்கு கோபம் வந்தது. இந்த இளைஞர்களுக்கு கடைசியாக வரேன், முதல்ல எதிர்கட்சிகளை பார்த்துருவோம். எதிர்கட்சிகள் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க, திமுக வந்து ஆஹா வராது வந்த மாமணி போல் வந்திருக்கு, நம்ம வேற நீட் ரகசியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், டக்குன்னு இதை எடுத்து நீட்டுக்கு எதிரான போராட்டம்னு இதுக்கு பேரை மாற்றுவோம். பரீட்சைகளில் முன்னேற்றம் கொண்டு வர வேண்டும்ங்கிற போராட்டத்தை நீட்டுக்கு எதிரான போராட்டம், மாணவர்கள் திரண்டுள்ளர்கள் அப்படின்னு மாற்றினோம்னா இங்கே யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அப்புறம் இருக்க நம்ம களப்போராளிகள் சினிமாக்காரங்களை இறக்கி விட்டுருவோம். அவங்கள இறக்கி விட்டு அவங்க இஷ்டத்துக்கு சில ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அவங்க ஏற்கனவே வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர் மனநிலை தான் இருக்குது, உங்களுக்கு மேடை தான் வேணும், சினிமாவில் நடிக்கும் ஒரே காரணத்தினால அவர்களுக்கு ஒரு பிரபலம் இருக்குது, அவங்கள இறக்கி விட்டுருவோம். ஸோ அதுவும் இறக்கி விட்டாச்சு. இப்போ அவங்க முடிச்சுட்டு வாபஸ் வாங்கிட்டு போனோடனே இங்கே அவ்வளோதான், என்னடா பண்ணுறது இப்போ, சரி நம்ம மாட்டுக்கு தொடருவோம் போராட்டத்தை, இன்னும் கொஞ்ச நாளைக்கு மசாலோட கிடைக்கும் அப்படின்ட்டு இங்கே ஏதோ பண்ண போகிறாங்க போல இருக்குது. இப்போ கடைசியாக மாணவர்களுக்கு வருவோம். மாணவர்கள், இளைஞர்கள், பிரபலங்கள் எல்லாருக்கும் ஒரு கல்வி தொடர்பாக, வேலைவாய்ப்பு தொடர்பாக, பரீட்சைகள் தொடர்பாக நம்ம அத்தனை பேருக்குமே ஒரு கருத்து இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து இது எல்லாத்தையும் கடந்து வரோம். நம்ம பரீட்சை எழுதுகிறோம், மார்க் வாங்குகிறோம், வாங்கலை, பாஸ் பண்ணுறோம், பாஸ் பண்ணலை, இந்த நுழைவுத் தேர்வுகள் பக்கம் நெருங்குகிறோம் அல்லது நெருங்குவதே இல்லை அப்படின்னு நம்மள பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்குது. அதனால் இதை பற்றி கருத்து சொல்வதற்கு நம்ம அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் ஓரளவுக்கு அது தாட்ஃபுல்லாக இருக்கணும். இந்த போராட்டத்தில் என்ன நடந்ததுன்னா, இந்த போராட்டத்துடைய முக்கியமான அம்சமாக நாம் பார்ப்பது, இது மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டது. மாணவர்கள் தானா, இல்லை ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்களா, எதிர்கட்சியினரா அப்படிங்கிறதுக்குள்ள நான் போகல. ஒரு கட்டத்தில் பலவேறு பாடங்கள் படிக்கக்கூடிய, நீட்டுக்கு சம்பந்தமே இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் மாணவர்கள் அதில் முக்கிய பங்கெடுத்தனர். இவர்கள் அனைவருமே இன்ஸ்டாகிராம் ஜெனரேஷன், அது ரொம்ப தெளிவாக இருந்தது. அவர்கள் வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக் அதெல்லாம் அவங்களுக்கு அப்படின்னு ஒன்று இருக்கான்னு தெரியுமானே தெரியல. அவங்க வந்து முழுக்க அது இன்ஸ்டாகிராம் மூலமாக பண்ணாங்க.
இன்ஸ்டாகிராமுடைய திறன் என்னன்னா, அதில் வந்து சேர்ந்த மாதிரி நீங்கள் 2 எழுத்து 2 சென்டென்ஸ் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. அங்கே வீடியோ தான் முக்கியம். அந்த வீடியோவும் ரொம்ப குறைச்சலாக இருக்கணும். இப்போ என்னுடைய வீடியோவுக்கே என்ன கோபம் எல்லாருக்கும் வருதுன்னா, என்னங்க இது 3 நிமிஷத்துக்கு மேலே போகுது. ஏன்னா அதுதான் அட்டென்ஷன் ஸ்பேன். வளவளவென்று பேசாதே அப்படின்னு நம்ம வீடியோ கீழே எழுதுவாங்க. அந்த வளவளவென்று பேசாதேக்குள்ள அப்ராக்சிமேட்டாக 23 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். இது நான் இன்ஸ்டாகிராம் இல்லைப்பா என்னை மன்னிச்சிரு, பிரதமர் இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டாரு, அவரை பின்பற்று. நான் இன்ஸ்டாகிராம் பக்கம் இதுலேருந்து ஏதாவது நறுக்கி சின்னுண்டா ஒரு துண்டு போட்டால் தான் அது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நான் இன்ஸ்டாகிராம் பக்கம் வரப்போகிறதில்ல. ஸோ இவங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து தன்னை முன்னிலைப்படுத்தணும், கண்டென்ட்டை முன்னிலைப்படுத்துறதுக்கு பதில். ஸோ அவங்க வந்து அவங்க இருப்பாங்க அந்த படத்தில், மொபைல் ஃபோனில். அவங்க என்ன வேண்டுமானாலும் பேசலாம், பொய் பேசலாம், ஆராய்ச்சி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவுட்ரேஜ் ஃபேக்ட்ரி, அவ்வளோதான் அது. இந்த போராட்டம் நடந்த காலகட்டத்தில் ஒன்று நீங்கள் ஜந்தர் மந்தரில் குட்டிக்கரணம் போடணும், இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் குட்டிக்கரணம் போடணும். ஸோ இதைத்தான் பண்ணாங்க. அதில் வந்து திட்டுறது, அதாவது நான் மட்டும் நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் பார்த்தேன். பிரதமர் நரேந்திர மோடியை கெட்ட கெட்ட வார்த்தைகளால், இந்த கெட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து அதுக்கே தனியாக ஒரு டிக்ஷனரி போடக்கூடிய அளவுக்கான கெட்ட வார்த்தைகள், ஹிந்தி கெட்ட வார்த்தைகள். அதாவது நாங்கள் வந்து இளைஞர்கள், இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துபவர்கள், எங்கள்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்குது, எங்கள்கிட்ட கெட்ட வார்த்தை இருக்குது, இவ்வளோதான். இதில் இவங்களுக்கு வந்து கல்வியை பற்றி இவங்களை உயர்மட்ட குழுவில் இவங்க யாரையாவது ஒருத்தரை உட்கார வைக்க முடியுமா? உங்களுடைய கோபம், இது உண்மையாக இந்த பரீட்சை எழுதியவர்களோட கோபம்ங்கிறது ஒன்று. சும்மா அந்த தெருவில் நம்ம இந்த தர்மடி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தெரியும் இல்லையா? யாரோ ஒருத்தன் யாரோடையோ செயினை பிடிச்சி இழுத்துட்டான், அவனை 4 பேர் பிடிச்சாங்க, 2 பேர் அடிக்கிறாங்க. இந்த பக்கமாக போகிறான் வரவன்லாம் அவனு போட்டு சாத்திட்டு போகிற மாதிரி ஒரு கருத்து இருக்க வேண்டியது அவசியம் என்றாலும் ஆளாளுக்கு ஒன்று சொல்ல வேண்டியது. அதில் வந்து சென்ஸே இல்லை, மீனிங்கே இல்லை. சந்தடி சாக்கில் வந்து ஒரு தர்மடி ஒன்றை போட்டுட்டு போயிட வேண்டியது, போட்டுட்டு காணா போயிட வேண்டியது. கொஹேரண்டாக 4 பக்கம் வரக்கூடியது மாதிரி மெதுவாக கூட எழுதுங்க. நீங்கள் கல்வியை பற்றிய உங்களுடைய கருத்தும் அதை எவ்வாறு மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்கான உங்களுடைய தாட்ஃபுல் கருத்து. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களும் தானே கல்வி நிலையத்தில் படிக்கிறாங்க, எழுதுங்களேன். அதெல்லாம் எழுதுவதற்கு ஒரு கேப்பபிலிட்டியும் கிடையாது இவர்களுக்கு. ஆனால் அதோட கூட இந்த கிரிஞ்சு ஃபெஸ்ட் வேறு. என்ன கிரிஞ்சு ஃபெஸ்ட்னா, டியர் ஜென்சி, ஹவு கேன் இட் பிகம் யூ? ஜென்சிங்கிற 4 பேரை உட்கார வச்சு ஒரு போராட்டம் நடந்துருச்சு. கடைசியாக அவர்கள் கேட்டதை அரசு செய்திருக்கிறது. இவருக்கு என்னென்னா ஆத்தாம தாங்க முடியல. இவ்வளவு நாளைக்கு நாங்கள் வந்து இந்த ஆளும் கட்சிக்கிட்ட கேட்குறோம், அவங்க எங்களை கண்டுக்க கூட இல்லை. இன்றைக்கு இந்த ஜென்சிக்கள் வந்தார்கள், வென்றார்கள். நான் எப்படி ஜென்சி ஆக முடியும்? நீ ஆக முடியாது. அப்போ நான் எப்படி ஜென்சி ஆகுது? ஆஹா, எங்களுக்கு இந்த முன்னாடிலாம் சொல்லுவாங்க இல்லையா, தலைவா வா, தலைமை ஏற்கவா அப்படின்னு. உடனே ஜென்சி எங்களை தலைமை ஏற்றுப்போம். இது வந்து விரக்தி, கோபத்தை வெளிக்காட்டும் போராட்டம் தானே தவிர என்ன வேண்டும் தெரியாது. நீ போக வேண்டும், போயாச்சு. சரிங்க, தர்மேந்திர பிரதான் போயாச்சு, பிரகலாத் ஜோஷி வந்தாச்சு, என்ன பண்ண போறீங்க? சட்டம் திருத்தப்பட வேண்டும்ங்கிறது கூட இவங்களுடைய கோரிக்கையில் வரல, அரசு தான் அதை கொண்டு வருது. எப்பா, சட்டத்தை திருத்தினாதான் நம்ம வந்து இந்த தவறு செய்தவர்களுக்கு நல்ல தண்டனையை வாங்கி தர முடியும். அரசு சட்டத்தை திருத்துகிறது, முன்னாடியே பண்ணி தொலைச்சிடக்கூடாதான்னு. ஆனால் அரசு தான் செய்கிறது, அரசு தான் கமிட்டி அமைக்கிறது. இந்த கமிட்டியிலேருந்து என்ன வரும்னு தெரியாது. உடனே இளைஞர்கள் எதிர்கால இந்தியாவே வா, எதிர்கால இந்தியா இவங்க கிடையாது, அது நான் உறுதியாக இருக்கேன். எதிர்கால இந்தியா என்பது இன்றைக்கு சத்தமே இன்றி மிகச் சிறப்பான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்வியில் சிறப்பான செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெறும் போராட்டக்காரர்கள் மட்டுமல்ல, சாதிக்கக்கூடியவர்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அல்லது கெட்ட வார்த்தைகளை இன்ஸ்டாகிராமில் பேசிய அந்த ஜெனரேஷனுக்கு ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் மிகச் சிறியதாக பாசிட்டிவாக ஏதாவது ஒன்றை செய்து காட்டுங்கள், அதற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம். ஏனெனில் அதை செய்பவர்கள் அவர்களுடையது பாசிட்டிவான போராட்டம். அவர்களும் கல்வியை மாற்ற வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். இருக்கும் இன்றைய கல்வி திட்டத்தில் எவ்வாறு மேலே வருவது என்பதை தெரிந்து கொண்டவர்கள். உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, நீங்களும் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் யாரை திட்டுகிறீர்களோ அதே அரசு தான் இப்பொழுதான முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறது. அதை ஞாபகத்தில் வையுங்கள். திட்டிட்டு காலரை தூக்கி விட்டுட்டு தர்மேந்திர பிரதான மச்சி, தர்மேந்திர பிரதான தூக்கிட்டோம்ல அப்படின்னு சொல்லாதீர்கள். அவர் போக வேண்டியவர், அது வேற விஷயம், அவர் எடுத்தாச்சு. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இன்னைக்கு போராட்டம் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போய் அமைதியாகி
கொண்டாட்டங்களை எல்லாம் தூர கட்டி வைத்துவிட்டு நீங்கள் அடுத்த வேளை என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை யோசியுங்கள். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.